ضلالة في النار فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد إن عدة الشهور عند الله 12 شهرا. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியை எனக்கு எமது பள்ளிவாசலிலே நடாத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பை ஏன் ஒரு விசேடமான நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்தோம் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும், துல்ஹஜ் மாதம் பிறை 2 நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புக்கள், துல்ஹஜ் மாதத்திலே நபி அவர்கள் எவ்வாறான அமல்களை புரிந்தார்கள், துல்ஹஜ் மாதம் எங்களுக்கு எவ்வாறு சிறப்பித்து காண்பிக்கப்பட்டிருக்கின்றது என்ற பல்வேறுபட்ட தகவல்களை இந்த குறுகிய நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் அல் குர்ஆனிலே 9வது அத்தியாயம் 36வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா. அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்திலே மாதங்கள் 12 ஆகும். 12 மாதங்களிலே அல்லாஹ் 4 மாதங்களை மிக சிறப்பான, ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு அருளினான். அது எங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தாக வழங்கினான். அதே போன்று எங்கள் மீது பல்வேறுபட்ட அருட்கொடைகளை அல்லாஹ் புரிந்திருக்கின்றான். அந்த அருட்கொடைகளின் பக்கம் மனிதர்கள் நெருங்காமல் இருப்பதுதான் மிகவுமே வேதனையான விடயம் என்று இஸ்லாம் பல்வேறுபட்ட இடங்களிலே கவலையான விடயமாகவும் சொல்லித் தருகின்றது. அந்த அடிப்படையிலே சகோதரர்களே, அன்பார்ந்த உறவுகளே, இந்த துல்ஹஜ் மாதம், இந்த 10 நாட்களையும் நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், وَيَذْكُرُ اسْمَ اللَّهِ فِي أَيَّامٍ مَعْلُومَاتٍ. ஐயாமின் மஅலூமாத், அதாவது அறியப்பட்ட இந்த நாட்கள் இருக்கின்றதே, இந்த நாட்களினுடைய சிறப்பை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வல் ஃபஜ்ர், விடியற் காலை மீது சத்தியமாக, வலையாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. 10 இரவுகள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவது இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களையும் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த துல்ஹஜ் மாதம் 10 நாட்களும் நாங்கள் புரிகின்ற அமல்களுடைய சிறப்பை பாருங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த 10 நாட்களிலும் செய்யும் அமல், எந்த அமல்களையும் அல்லாஹ் நேசிப்பதில்லையாம் இந்த 10 நாட்களிலும் நாம் புரிகின்ற அமல்களை தவிர. ஏனைய மாதங்களிலே நாம் அமல்களை செய்தாலும் இந்த 10 நாட்களிலும் அல்லாஹ் மிக விசேடமான முறையிலே, மிகவும் சிறப்பு வாய்ந்த முறையிலே நேசிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சஹாபா தோழர் ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, கால வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்வதை விடவுமா அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதத்திலே இந்த 10 நாட்களிலும் நாம் செய்கின்ற இந்த அமல்களுடைய சிறப்பு என்று ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார், ஆம், அந்த 10 நாட்களும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்து ஒரு மனிதன் தனது உயிரையும் பொருளையும்
அர்ப்பணித்து செல்லுகின்றாரே அவரை தவிர மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த 10 நாட்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பித்து சொன்னார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸ் புகாரியிலே 969வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாதம், இந்த 10 நாட்களிலும் பிறை 2 நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உலுஹியாவுடைய கடமை இருக்கின்றது. உலுஹியாவை கொடுப்பதற்காக பலர் நியத்து வைத்திருப்பார்கள். துல்ஹஜ் மாதம் முதலாவது பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால் அன்றிலிருந்து அவர் உலுஹியா கொடுக்கப்படும் வரைக்கும் அவருடைய முடியையோ நகத்தையோ அவருடைய மேனியிலே உடம்பிலே இருக்கக்கூடிய ஏனைய உரோமங்களையோ அவர் நீக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உலுஹியா கொடுப்பவர் அவருடைய நகத்தையோ முடியையோ மேனியிலே இருக்கக்கூடிய உரோமங்களையோ துல்ஹஜ் பிறை தென்பட்டதிலிருந்து உலுஹியா கொடுக்கப்படும் வரைக்கும் அவர் நீக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலுஹியா கொடுப்பதன் சிறப்பையும் உலுஹியா கொடுப்பவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டினார்கள். உலுஹியா கொடுப்பவர் கொடுக்கின்ற பிராணியை எந்தவித அங்கவீனமும் இல்லாமல் எந்தவித காயங்களும் இல்லாமல் மிக சிறப்பான ஒரு பிராணியை கொடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு, ஒட்டகமாக இருந்தால் 5 வயது பூர்த்தியான ஒட்டகத்தையும், மாடாக இருந்தால் 2 வயது பூர்த்தியான மாடையும், ஆடாக இருந்தால் 1 வயது பூர்த்தியான ஆட்டையும் குர்பான் கொடுக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1963வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலுஹியா கடமை என்பது அல்லாஹ்வோடு எங்களை நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உன்னுடைய இறைவனை தொழுது அவனுக்கு அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு இபாதத்துக்களும், நாங்கள் புரிகின்ற ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும், இதை நான் அல்லாஹ்வுக்காக செய்கின்றேனா, இஹ்லாஸாக செய்கின்றேனா என்றுதான் அல்லாஹ் எங்களிடத்திலே ஒவ்வொரு இபாதத்துக்கள் புரிகின்ற போதும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கின்றோமா, பிறருக்காக செய்கின்றோமா, அல்லாஹ்வுக்காக தொழுகின்றோமா, பிறர் என்னை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தொழுகின்றோமா, அல்லாஹ்வுக்காக சதக்கா செய்கின்றோமா, பிறர் என்னை பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக செய்கின்றோமா என்று எங்களுடைய ஈமானை, எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்ப்பதற்காகத்தான் ஒவ்வொரு இபாதத்துக்களிலும் இஹ்லாஸ் பேணப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகான வழிகாட்டல்களோடு சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் 22வது அத்தியாயம் 37வது வசனத்திலே, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா, நீங்கள் அறுக்கின்றீர்களே அந்த பிராணி, அந்த பிராணியுடைய இறைச்சி அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. வலா திமாவுஹா, அதனுடைய இரத்தமும் அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய இறை அச்சம், அந்த இபாதத்தை புரிந்துவிட்டு, யா அல்லாஹ், இதை நான் உனக்காகத்தான் செய்தேன், இதை ஏற்றுக்கொள்ளுவீராக என்று மனதளவிலே அல்லாஹ்வோடு நாம் உரையாடுகின்ற போது, மனதளவிலே அல்லாஹ்விடத்திலே நாம் பாரஞ்சாட்டுகின்ற போது, அது அல்லாஹ்வுக்கு செய்வதாக எங்களுடைய நன்மை பட்டியலிலே எழுதப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரிகளே, அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, குறுகிய நேரம் என்பதால் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்ளுகின்றேன். இந்த துல்ஹஜ் 10 இருக்கின்றதே, இந்த 10 நாட்களிலும் நாங்கள் எவ்வாறு உடுப்பெடுப்பது, பெருநாளைக்கு எவ்வாறு தயாராகுவது,
எதை வாங்குவது, பலகாரங்களை சுடுவதா, ஏனைய ஸ்வீட் ஐட்டங்களை வாங்குவதா என்று ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் எண்ணி இவற்றையெல்லாம் வாங்குவதிலும் இவற்றையெல்லாம் சேகரித்து வைப்பதிலும் தான் எல்லோருடைய வீட்டிலும் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. இது பிழை என்று சொல்லவில்லை சகோதரர்களே. ஆனால் எங்களுடைய சமூகம் ஒன்றை மறந்துவிட்டது. இந்த துல்ஹஜ் 10 நாட்களிலும் உள்ள சிறப்பு, 10 நாட்களிலும் நாங்கள் புரிகின்ற அமல்களை அல்லாஹ் விசேடமாக நேசிப்பதாக சொல்லித் தருகின்றான். எனவே வீடுகளிலே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பள்ளி வாயல்கள் வெறிச்சோடாமல் அழகிய முறையிலே 4 சப்புகள் எங்களுடைய பள்ளி வாயிலுக்கு வந்து தொழுகின்றார்கள். இதே போன்று இதைவிட அதிகமான மக்கள் எங்களுடைய பள்ளி வாயிலுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். வீடுகளிலே இருக்கக்கூடிய பெண்கள் பாங்கொலி கேட்டதும் பிள்ளைகளை பள்ளி வாயிலை நோக்கி அனுப்ப வேண்டும், தொழுகையை நோக்கி அனுப்ப வேண்டும், இபாதத்துக்களோடு சமூகத்தை நெருங்க வைக்க வேண்டும், நல்ல பல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்கின்றதன் சிறப்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுத்தால் தான் சகோதரர்களே நாங்கள் புரிகின்ற ஒவ்வொரு இபாதத்துக்களும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக ஆகும். எனவே சகோதரர்களே, அன்பார்ந்த உறவுகளே, சென்ற வருடம், அதற்கு முந்தைய வருடங்கள், ஓரிரு வருடங்களுக்கு முன்னால் பெருநாளை கொண்டாடிய எத்தனையோ பேர் எங்களிடத்திலே இல்லை. அடுத்த வருடம் துல்ஹஜ் மாதத்திலே நாங்கள் உயிரோடு இருப்போமா என்பதை நாங்கள் அறிய மாட்டோம் சகோதரர்களே. சென்ற ரமலானுக்கு மாத்திரம் தொழுதவர்கள் எங்களுடைய பள்ளிவாயிலே இருக்கிறார்கள். சென்ற ரமலானில் மாத்திரம் பள்ளிவாயிலுக்கு வந்துவிட்டு ஜும்ஆ தொழுகைக்கு மாத்திரம் வருகின்றவர்கள் எங்களுடைய ஊர்களிலே இருக்கின்றார்கள், முஸ்லிம் கிராமங்களிலே இருக்கிறார்கள். சற்று நிதானமாக சிந்திக்க வேண்டும் சகோதரிகளே. எங்களுடைய உயிர் அடுத்த நிமிடமே பிரிந்து விட்டது என்று சொன்னால் நாங்கள் எதை வைத்து அல்லாஹ்விடத்திலே தப்ப போகின்றோம்? எனவே சகோதரிகளே, அன்பார்ந்த உறவுகளே, இந்த துல்ஹஜ் மாதம் 10 நாட்களும் எங்களுடைய இபாதத்துக்களை அழகிய முறையிலே அதிகரிப்பதோடு வீடுகளிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இதனுடைய சிறப்பை எடுத்து சொல்லி பள்ளிவாயலோடு தொழுகையோடு இபாதத்துக்களோடு மார்க்க கடமைகளோடு நெருக்குவதன் மூலமாகத்தான் சிறந்த பண்பாடுள்ள ஒழுக்கமுள்ள நல்ல சமுதாயத்தை நாங்கள் எதிர்காலத்திலே கட்டியெழுப்ப முடியும் என்பதை இந்த பள்ளிவாயிலே இருந்து உங்களுக்கு நான் நல்ல செய்தியாக சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி முடித்து விடைபெறுகின்றேன். வஆஹிரு தவ்ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.